குட் மார்னிங் ஸ்டூடெண்ட், காமர்ஸ் மிஸ் பேசுகிறேன்ப்பா. இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் 3 சர்வீஸு பிஸ்னஸ்ஸு வந்து பார்க்க போகிறோம். அதில் வந்துட்டு சாப்டர் 2 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்கு. சரியா, கமர்ஷியல் பேங்க்கோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். சரியா, சேவை தொழில்கள் 1, அத்தியாயம் 12 வணிக வங்கிகளின் பணிகள். சரியா, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்கு. They render me valuable service. The important functions of the commercial bank can be explained with the help of the following chartன்னு கொடுத்துருக்காங்க. வணிக வங்கிகளின் பணிகள். வணிக வங்கிகள் பல மதிப்புமிக்க சேவைகளை வழங்குகிறது. வணிக வங்கிகளின் முக்கிய செயல்பாடுகள் கீழ்கண்ட அட்டவணையின் உதவியுடன் விளக்கப்பட்டுள்ளதுன்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, பிரைமரி ஃபங்க்ஷன், முதன்மை பணிகள். The primary function of a commercial bank are of 3 types. அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா 3 டைப்பாக வந்து பிரிக்கிறாங்க. ஒரு வங்கியின் முதன்மை பணிகளை 3 வகைகளாக பிரிக்கலாம். அவை என்னென்னு, ஃபர்ஸ்ட் ஒன்று they are accepting deposit, granting loan and advances. அதே கிரியேஷன் ஆஃப் கிரெடிட், வைப்புகளை ஏற்றல். சரி, அக்செப்டிங் டெபாசிட்னா வைப்புகளை ஏற்றல், கடன்கள் மற்றும் முன்பணம் வழங்குதல். சரியா, கடன்கள் மற்றும் என்னது, முன்பணம் வழங்குதல் அப்படிங்கிறாங்க. அடுத்து கடனை உருவாக்குதல், கிரியேட்டிங் ஆஃப் கிரெடிட்னா கடனை உருவாக்குதல். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாம், அக்செப்டிங் என்னது டெபாசிட் அப்படிங்கிறாங்க. என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பேசிக் டெபாசிட் அக்கௌண்ட் ஆஃபர்டு பை கமர்ஷியல் பேங்க் ஆர் லிஸ்டட் பிலோ. In this day bank compete with each other to attract customer to adding facility to this deposit account. Broadly, deposit accounts can be classified into demand deposit and time deposit. வைப்புகளை ஏற்றல். சரியா, வணிக வங்கிகள் வழங்கும் அடிப்படை வைப்பு கணக்குகள் கீழே பட்டியலிடப்பட்டுள்ளன. கீழே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களோட டெபாசிட் என்னென்னங்கிறத அதில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அது வந்து என்னன்னு சொல்கிறாங்கனாக்கா, இன்றைய தினம் வங்கிகள் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக்கொண்டு வாடிக்கையாளர்களை கவர்ந்து இருப்பதற்கு கூடுதல் வசதிகளை வைப்பு கணக்குகளுக்கு வழங்குகின்றனர். சரியா, கஸ்டமரை வந்து கவர் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஆடிங் ஃபெசிலிட்டி வந்து அதிகம் வந்து என்ன பண்ணுறாங்க, ஏற்படுத்தி வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய அளவிலான வைப்புகளை டெபாசிட் அக்கௌண்ட் என்ன 2 டைப்பாக பிரிக்கலாம். ஃபஸ்ட் ஒன்று கேட்பு வைப்புன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா டிமாண்ட் டெபாசிட். அதேமாதிரி நெக்ஸ்ட்டு கால வைப்புன்னு டைம் டெபாசிட். 2 டைப்ஸாக வந்து பிரிக்கிறாங்க. அதேமாதிரி பண்ணி நெக்ஸ்ட்டு டிமாண்ட் டெபாசிட். சரியா, டிமாண்ட் டெபாசிட்னா கேட்பு வைப்புகள். திஸ் டெபாசிட் ஆர் பேயபிள் ஆன் டிமாண்ட் அண்ட் எனி டே. திஸ் கன்சிஸ்ட் ஆஃப் சேவிங் டெபாசிட் அண்ட் கரண்ட் டெபாசிட்டு. இந்த வைப்புகள் எந்த தாளிலும் கேட்கும்போது திருப்பி அளிக்கப்பட வேண்டும். சரி, அந்த டிமாண்ட் டெபாசிட் என்ன பண்ணிடலாம், டிமாண்ட் டெபாசிட் பண்ணியிருக்கோம்னாக்கா நம்ம எப்போ கேட்டாலும் என்ன பண்ணிடுவாங்க, அமௌண்ட் வந்து திருப்பி கொடுத்துருவாங்க. சரியா, அதேமாதிரி இது சேமிப்பு வைப்புகள் மற்றும் நடப்பு வைப்புகள் உள்ளடக்கியுள்ளது. அதேமாதிரி இதில் 2 சேவிங் டெபாசிட் வந்து இன்க்ளூட் வந்து ஆகிருக்கு. சரியா, இது வந்து 2 டெபாசிட், ஒன்று சேவிங் டெபாசிட்டு, இன்னொன்று என்னது கரண்ட் டெபாசிட்டு. அதாவது ஃபஸ்ட் ஒன்று என்னென்னு டிமாண்ட் டெபாசிட்டில் 2 வந்து இன்க்ளூட் வந்து ஆகிருக்கு. சரி, அது என்னதுனாக்கா சேவிங் டெபாசிட், செகண்ட் ஒன்று என்னது கரண்ட் டெபாசிட். அதே மாதிரி நடப்பு வைப்புகள், அடுத்தது என்னது சேமிப்பு வைப்புகள். அதேமாதிரி சேவிங் டெபாசிட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னென்ட்டு, ஜென்ரல் பப்ளிக் டெபாசிட் தேர் சேவிங் into this account. This account can be opened in one individual name or more than one name அப்படிங்கிறாங்க. செக்ஷன் 25 கம்பெனிஸ் ஆல்சோ கேன் ஓப்பன் சேவிங் அக்கௌண்ட்டு. அதேமாதிரி பொதுமக்கள் இந்த கணக்கில் தங்கள் சேமிப்பு வைப்புகளை செய்யலாம். சேவிங் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து சேவிங்ஸ் வந்து போட்டுக்கலாம். ஒரு தனிநபரின் பேரில் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்களின் இந்த கணக்கினை தொடங்கலாம் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி என்ன பண்ணலாம்னாக்கா, ஒரு குறிப்பிட்ட இது என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து இண்டிவிஜுவல் நேம் ஆர் மோர் தென், அதையும் நம்ம ஒருத்தவங்க பேரில் பல மேற்பட்ட நபர்களோட பேரில் இந்த கணக்கை வந்து தொடங்கலாம். அதேமாதிரி பிரிவு 25 படி நிறுவனங்களின் பெயர்களிலும் சேமிப்பு கணக்குகள் தொடங்கலாம். என்னது செக்ஷன் 25 பிரகாரம் கம்பெனிஸ் என்ன பண்ணிக்கலாம்,
சேவிங் அக்கௌண்ட் அந்த கம்பெனியோட நேமில் வந்து தொடங்கலாம். பிஸ்னஸ் ஃபார்ம் ஆர் நாட் பெர்மிட்டட் டு ஓப்பன் சேவிங் அக்கௌண்ட். த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அலோவ்ட் ஆன் த டெபாசிட் இஸ் லோவர் தென் ஃபிக்ஸட் டெபாசிட். இன்ட்ரெஸ்ட் இஸ் பெய்ட் ஆன் த பேசிக் ஆஃப் த அமௌண்ட் அண்ட் நம்பர் ஆஃப் த days the amount remain credited in the account. The bank provide facility like checkbook, ATM, automated teller machine, கார்டு எக்ஸட்ரா அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதில் சேமிப்பு கணக்குகளை பிறகு 25 மணி நிறுவனங்கள் பிறகு சேமிப்பு கணக்குகளை தொடங்கலாம். வணிக நிறுவனங்கள் சேமிப்பு கணக்குகளை தொடங்க அனுமதி கிடையாது. அதேமாதிரி என்ன பண்ணணும், பிஸ்னஸ் ஃபார்ம் வந்து அந்த சேவிங் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் வந்து கிடையாது, அவங்க பெர்மிட் வந்து கிடையாது. இந்த வைப்புக்குரிய வட்டி விகிதம் நிலையான வைப்புக்குரிய வட்டி விகிதத்தை விட குறைவாக இருக்கும். அதேமாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸட் ரேட் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டோட எப்படி இருக்கும், அது ரொம்ப கம்மியாக லோவாக வந்து இருக்கும். அதேமாதிரி வங்கியில் உள்ள தொகை வங்கி கணக்கில் வர வைக்கப்பட்டுள்ள நாட்கள் எண்ணிக்கையும் கணக்கிட்டு அதன் நடுவில் வட்டி வழங்கப்படுகிறது. அதேமாதிரி அமௌண்ட் வந்து என்ன பேங்க்கில் வந்து என்றைக்கு வந்து கிரெடிட் பண்ணாமா அன்னி டேட்லேருந்து என்ன பண்ணாங்க, அது வந்து நோட் பண்ணி அன்னையிலேருந்து என்ன பண்ணாங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணுறாங்க. வங்கியானது காசோலை புத்தகம் ஏடிஎம் தானியங்கி பணம் வழங்கும் அட்டை பண வசதியை வழங்குகிறது. ஒரு வங்கியின் தானியங்கி பணம் வழங்கும் அட்டையினை வைத்து மற்ற வங்கியின் ஏடிஎம்மிலிருந்து குறிப்பிட்ட எண்ணிக்கையில் மட்டும் பணம் எடுக்க முடியும். ஒரு பேங்க் வந்து கொடுக்குற ஏடிஎம் வச்சு என்ன பண்ணியிருக்கலாம், அனதர் பேங்க் மூலமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், அமௌண்ட் வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஃபெசிலிட்டி வந்து இருக்குது. அதேமாதிரி there is limit on number of ATM card withdrawal from other bank ATMs only. A minimum balance should be maintained in this deposit account. அதேமாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இதில் வந்துட்டு அட்டை போன்ற வசதிகள் வழங்குகிறது. ஒரு வங்கியின் தானியங்கி பணம் வழங்கும் அட்டையினை வைத்து மற்ற வங்கியின் ஏடிஎம்களிலிருந்து குறிப்பிட்ட எண்ணிக்கையில் பணம் எடுக்க முடியும். இந்த வைப்பு கணக்கில் ஒரு குறிப்பிட்ட குறைந்தபட்ச இருப்பு தொகை பராமரிக்கப்பட வேண்டும். எப்பவுமே என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட அளவு மினிமம் பேலன்ஸ் என்ன பண்ணணும், நம்ம இதில் வந்து இருந்து வச்சுக்கிட்டே இருக்கணும். அதர்வைஸ் பேனல் இன்ட்ரெஸ்ட் இஸ் சார்ஜ்டு பியாண்ட் ஏ நம்பர் ஆஃப் 20 or 60 leaves. checkbook is available for a fee. சரி, அதேமாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இல்லையெனில் தண்டனை விதிக்கப்படும். நம்மளுக்கு பெனால்ட்டி வந்து என்ன பண்ணிடுவாங்க, போட்டுருவாங்க. ஒரு மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னா பெனால்ட்டி வந்து கட்டணும். குறிப்பிட்ட எண்ணிக்கை மேல் 20 அல்லது 60 தாள்கள் கொண்ட காசோலை புத்தகம் குறிப்பிட்ட கட்டணத்தை கிடைக்கும். ஒரு குறிப்பிட்ட ஃபீஸ் வந்து வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்கள்ட்ட என்ன பண்ணுவாங்க, செக் புக் வந்து கொடுப்பாங்க. அதேமாதிரி சேலரி அக்கௌண்ட் இஸ் ஏ டைப் ஆஃப் சேவிங் அக்கௌண்ட்டு. அதேமாதிரி some bank offer bank overdraft facility. An account interactive for a long period will become dormant account அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா என்னன்ட்டு, சம்பளம் பதிலால் நியமனம் பதிவு செய்ய முடியும். சம்பள கணக்கு ஒரு வகையான சேமிப்பு கணக்காகும். மாதாந்திர ஊதியம் பெறும் சம்பளத்தார்களுக்கு பல வங்கிகளில் குறைந்தபட்ச இருப்பு தொகை ஏதும் இல்லை என அனுமதிக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் என்னன்ட்டு, சில வங்கிகள் மேல்வரை பற்றுக்கான வசதிகள் வழங்குகிறது. நீண்ட காலத்திற்கு செயல்களில் இல்லாத சேமிப்பு கணக்கு செயலிழந்த கணக்காக மாற்றப்படும். லாங் டைம் என்ன ஆயிடுச்சு, அதில் வந்து எந்த ஒரு ப்ராசஸுமே இல்லை, லாங் பீரியட் எந்த ஒரு ப்ராசஸும் இல்லைனாக்கா அது என்னன்னு சொல்லுவாங்க, டோர்மெண்ட் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிடுவாங்க. சரியா, செயலிழந்த கணக்கு அப்படின்றாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு, கரண்ட் அக்கௌண்ட் and this account is suitable for business situation. இது வந்து யாருக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும், பிஸ்னஸ் கன்சர்னுக்கு. சரியா, வணிக நிறுவனம் நடப்பு கணக்கு வந்து ஏற்றது. இண்டிவிஜுவல் டு கேன் ஓப்பன் திஸ் அக்கௌண்ட். எ ஹையர் மினிமம் பேலன்ஸ் should be kept in this account. அதேமாதிரி தனிநபர் கூட இந்த கணக்கை தொடங்க முடியும். இந்த கணக்கில் குறிப்பிட்ட தொகை குறைந்தபட்ச இருப்பாக கட்டாயம் வைத்திருக்க வேண்டும். சரி, மினிமம் பேலன்ஸ் என்ன பண்ண இதில் வச்சுக்கிட்டே இருக்கணும். இஃப் நாட் பேனல் இன்ட்ரெஸ்ட் இஸ் சார்ஜ்டு, இல்லையெனில் தண்டனை வட்டி விதிக்கப்படும். அதேமாதிரி பெனால்ட்டி வந்து கட்டணும். No interest is paid for the balance in this account. Some bank have started offering interest on this account balance. Bank may collect bank charges on this account. Overdraft
short term unsecured loan facility is available to current account customer. There is no limitation on deposit of checks or withdrawal from this account. Credit worthiness of current account account business customer are shared among bank அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கனாக்கா, இந்த கணக்கில் குறிப்பிட்ட தொகை குறைந்தபட்ச இருப்பாக கட்டாயம் வைத்திருக்க வேண்டும், இல்லைன்னு தண்டனை விதிக்கப்படும். நடப்பு கணக்கில் வைத்திருக்கும் இருப்பு தொகை வட்டி வழங்கப்படுவது கிடையாது. கரண்ட் அக்கௌண்ட்டில் என்னது பேலன்ஸ் அமௌண்ட் வந்து நம்ம வந்து வச்சுருந்தாக்கா அதுக்கு வந்து என்ன பண்ண மாட்டாங்க, பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க. சில வங்கிகள் இந்த கணக்கில் உள்ள இருப்பு தொகைக்கு வட்டி வழங்கிட முன் வந்துள்ளது. ஆனால் ஒரு சில பேங்க்கில் என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறதுக்கு முன் வந்திருக்காங்க. வங்கிகள் இந்த கணக்கிற்கு வங்கி கட்டணம் வசூலிக்காது. இது வந்து பேங்க் சார்ஜஸ் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, கலெக்ட் வந்து பண்ண மாட்டாங்க. அதேமாதிரி வங்கி மேல் வரிப்பட்டு குறுகிய கால பிணையற்ற கடன் வசதியின் நடப்பு கணக்கு வைத்திருக்கும். இதில் வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா ஷார்ட் டேர்ம் லோன், அன்செக்யூர்டு லோன் இது வந்து வச்சுருப்பாங்க அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு காசோலை மூலம் வைப்பு செய்வது அல்லது திரும்ப பெறுவது தொடர்பான நடவடிக்கைகளில் உச்சவரம்பு எண்ணிக்கை வரம்பு எதுவும் இல்லை. நடப்பு கணக்கு வைத்திருக்கும் வாடிக்கையாளரின் கடன் தொகுதியை வங்கிகள் தங்களுக்கு பகிர்ந்து கொள்கின்றனர். அதேமாதிரி கரண்ட் அக்கௌண்ட் வந்து எந்த கஸ்டமர் வந்து வச்சுருக்காங்களோ அவங்களோட கடன் கிரெடிட் வர்த்தினஸ் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க வந்து ஷேர் வந்து பண்ணிக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டைம் டெபாசிட்னாக்கா இன்க்ளூட் ஃபிக்ஸட் டெபாசிட் ஆர் ரெக்கரிங் டெபாசிட் விச் ஆர் ரீபேட் ஆஃப்டர் எ பீரியட். கால வைப்புகள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின் திருப்பி செலுத்துகின்ற வகையில் உள்ள நிலையான வைப்புகள் தொடர் வைப்புகள் அடங்கும். சரியா, ஒரு குறிப்பிட்ட பீரியட் வந்து முடிஞ்சோன்னே ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து டெபாசிட் பண்ணுறோன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து முடிச்சோன்னா என்ன பண்ணிடுறோம், அதை திருப்பி வந்து ரீபே வந்து பண்ணுறது அதுக்கு பேர் தான் டைம் டெபாசிட் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நிலையான வைப்புகள் தொடர் வைப்புகள், அதேமாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட்டு ரெக்கரிங் டெபாசிட்டு சரியா தொடர் வைப்புகள் அப்படிங்கிறாங்க. அடுத்தது என்ன ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து பார்க்கலாம்.